இதுக்காக தானே நீங்க 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க. இப்ப நீங்க நினைச்ச மாதிரியே இந்திராணி அணி இவனை தத்தெடுக்க போறாங்க. அப்புறம் என்ன, ஆட்டோமேட்டிக்கா இந்த குடும்பத்தோட சொத்துல உங்களுக்கு பங்கு வந்துரும். இதுக்காக தானே இவ்ளோ நாளா நல்லவங்க மாதிரி நடிச்சு டிராமா போட்டுட்டு இருந்தீங்க. ரித்திகா, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. அண்ணி எடுத்த முடிவுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. டென்ஷன் பண்ணாம மரியாதையா இங்க இருந்து போயிடு. இதோ இப்ப அதிகாரம் வந்துருச்சா? இனிமே அவ்வளவுதான். எல்லாமே நீங்க நினைக்கிற மாதிரி தான் நடக்க போகுது. அப்படிதானே? யார் வேணாலும் உங்களுக்கு அடங்கி போகலாம். ஆனா நான் அப்படி போக மாட்டேன். என்னைக்குமே நீ எனக்கு கீழே தாண்டி. ரித்திகா, நான் மறுபடியும் சொல்றேன். அக்காவோட முடிவுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நீ புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காத. அப்படின்னா அண்ணி அப்படி சொன்னதும் வேண்டான்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்கு அமைதியா இருந்தீங்க? பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க எதிர்பார்த்த விஷயம் நடக்க போகுது. எப்படி அது வேண்டான்னு சொல்ல முடியும்? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன மரியாதை கெட்டுரும், பாத்துக்கோ. நாங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். இதுக்கு மேல நீ என்ன கேக்குறதா இருந்தாலும் அண்ணிய போய் கேட்டுக்கோ. அவங்க உனக்கு பதில் சொல்லுவாங்க. இப்ப இங்க இருந்து கிளம்பு. என்ன 2 பேரும் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? அங்க ஐயர் வந்துட்டாரு. பூஜை ஸ்டார்ட் ஆக போகுது. வாங்க போலாம். ஓ, இப்போ உனக்கு நாம அங்க அவசியம் போய் ஆகணும்னு தோணுதுல்ல? அங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுதான் எங்களை கூப்பிட வந்தியா? இந்திராணி சிவாவை தத்தெடுக்க போறா. உன் புருஷனுக்கு போட்டியா இன்னொருத்த வரப்போறான். அதுதான் ஆல்ரெடி தெரியுமே. இப்ப நம்ம போகலன்னா மட்டும் அவங்க நினைச்சதெல்லாம் நடக்காம போயிருமா? சரி விடுங்க. இங்க பாருங்க, என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் எல்லாரும் ஒரே வீட்டுல தானங்க இருக்கோம். இந்திராணி அண்ணி சிவாவை தம்பியா தத்தெடுக்கிறதா தான் சொன்னாங்க. நம்மள இந்த குடும்பத்துல இருந்து விலக்கி வைக்கிறதா சொல்லலையே. அதே எப்படி அவ அந்த மாதிரி சொல்ல முடியும்? நம்ம அப்படி ஒண்ணு பெருசா தப்பு பண்ணலையே. இந்த வீட்டுல ஒரு பூஜை நடக்கும்போது நாம அதுல கலந்துக்காம விலகி இருக்கிறதுக்கு பேர் என்ன? நமக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்புறம் நாமளே இந்த குடும்பத்துல இருந்து விலகி இருக்கிறதா தானே பாப்பாங்க. அத்த, இது நம்ம குடும்பம். எக்காரணத்து கொண்டும் நாம அந்த கௌரவத்தை விட்டு கொடுக்கவே கூடாது. கபிலா, ரித்திகா சொல்றது கரெக்ட் தான். எவனோ ஒருத்தன் புதுசா வராங்கிறதுக்காக நாமளே நம்ம குடும்பத்தை விட்டு தர முடியாது. என்னைக்கா இருந்தாலும் நீதான் இந்த குடும்பத்தோட ஒரிஜினல் வாரிசு. இப்ப நம்ம போலேன்னு வையேன், அதையும் கேள்விக்குறியாக்கிருவாங்க. நாம அதுக்கு மட்டும் இடம் கொடுத்துடவே கூடாது கபிலா. வா போலாம். வா கபிலா. அதான் அத்தையே சொல்லிட்டாங்கல்ல, வாங்க போலாம். வா. ஐலி, சிவா ஏதாவது சொன்னானா? புரியல அண்ணி, நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? நான் எடுத்திருக்கிற இந்த முடிவை பத்தி அவன் ஏதாவது சொன்னானா? அவரு சொல்றதுக்கு என்ன அண்ணி இருக்கு? நீங்க இப்படி ஒரு முடிவெடுத்தது எங்க 2 பேருக்குமே சந்தோஷம்தான். ஆனா ஆனா என்ன? நீங்க இப்படி ஒரு முடிவெடுத்தது மத்தவங்களுக்கு பிடிக்கலல்ல. சிவா அதை நினைச்சுதான் ஃபீல் பண்ணாரு. மத்தபடி எதுவும் இல்ல. அம்மா, நீங்க 2 பேரும் வந்து உட்காருங்க. சிவா, அக்கா வா வந்து உட்காரு. சரிங்கக்கா. வாமா இந்திரா, உட்காரு.
இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சேனோ அது எல்லாமே ஒவ்வொன்னா நடந்துகிட்டே இருக்கு. இதையெல்லாம் என் கண்ணால பார்க்கணும்னு எத்தால எழுத்த. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? யார குறை சொல்றதுன்னு தெரியல. யோசிச்சு பார்த்தா நாமளே கூட இதுக்கு ஒரு காரணமா இருப்போமோன்னு தோணுது. தம்பி நெத்தியில வச்சு விடுங்க. அம்மா, 2 பேரோட கையை ஒண்ணா சேருங்க. என்னடா எதுக்கு இப்படி கண் கலங்குற? தேங்க்ஸ்க்கா. டேய், எத்தனை தடவை இதையே சொல்லிட்டு இருக்க போறேன்? விடுறா. நான் ஒன்னும் புதுசாலாம் எதுவும் பண்ணிடலையே. நான் உன்னை முதல்ல பார்த்த நாள்ல இருந்தே தம்பியா ஏத்துக்கிட்டேன். இன்னைக்கு அது நான் அபிஷியல் ஆக்கிட்டேன்டா. அவ்வளவுதானே. இத பாரு சிவா, இனிமே நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாது. உன் கூட யாரு இருந்தாலும் இல்லனாலும் உன் அக்கா நான் இருப்பேன். கடைசி வரைக்கும் நான் உன் கூடவே தான் இருப்பேன். இனிமே நீ நினைச்சாலும் சரி, நான் நினைச்சாலும் சரி, ஏன் உங்க அப்பாவை நினைச்சாலும் அந்த சிவாவை இந்த வீட்டை விட்டு போன்னு சொல்லவே முடியாது. அப்படியே அவனை நம்ம வீட்டை விட்டு போன்னு சொன்னாலும் அவனும் நமக்கு சரிக்கு சமமா வாங்க எல்லாரும் போலான்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு இந்திராணி அவனுக்கு பவர் கொடுத்து வச்சிருக்கா. முடியாது. இனிமே நம்மளால அவனுக்கு எதுவுமே செய்ய முடியாது. நீ என்னடானா இன்னும் என்ன பெருசா எதுவும் நடக்கணும்னு பேசிட்டு இருக்க? எனக்கு என்ன பண்ணி தொலைக்கிறதுனே தெரியலமா. ஏமா, எதுக்காக நமக்கு இந்த நிலைமை? நம்ம என்ன பாவம் பண்ணோம்? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அந்த சிவாவை அப்பவே கொண்டு இருக்கணும். ஆனா அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டான். அதனாலதான் அவனை அப்புறமா பாத்துக்கலான்னு விட்டேன். பெரிய தப்பு. துளசி அக்கா கூடிய சீக்கிரமே இங்க வருவாங்கல்ல, அன்னைக்கு இருக்கு இந்திராணிக்கு. அப்ப அவ என்ன செய்யறான்னு நானும் பாக்குறேன்.